ஹலோ கைஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு நியூக்ளியர் பாம்ஸ் பற்றி தெரியும்? மொதல் 1945 யூஎஸ் வந்து ஜப்பான் மேலே நியூக்ளியர் பாம்ஸ் போட்டாங்க. அப்போது அதோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 15 to 20 டன்ஸ் நடுவில் தான் இருந்துச்சு. அந்த சின்ன நியூக்ளியர் பாம்ஸ்க்கே கிட்டத்தட்ட 75,000 1 லட்சம் பேர் அங்கேயே ஆஷாக ஆகிட்டாங்க. இன்னொரு 1 லட்சம் பேர் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை இழந்தாங்க. ஆனால் இப்போ கண்ட்ரிஸ் அவங்கக்கிட்ட எல்லாம் நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கோ அவங்களோட பேலோட கெப்பாசிட்டி பார்த்தாலே மினிமம் 50 டன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 100 டன்ஸ். அதுக்கும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருக்குது தான் பிக்கெஸ்ட் நியூக்ளியர் பாம், சார் பாம்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸோட ஒரு ஆபத்து என்னென்னா, இந்த மாதிரி ஹை பேலோடு இருக்க நியூக்ளியர் பாம்ஸோட பிரச்சனை என்னென்னா, ஒரு வேளை நியூக்ளியர் வார் எதுவும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காட் ஃபார்பிட் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே நியூக்ளியர் பாம் போடும்போது அங்கே இருக்க மொத்த சிட்டிஸும் தூசி ஆயிரும். அது இல்லாமல் இப்போது இந்த கண்ட்ரியோட ஆலே கண்ட்ரி வந்து எங்களோட ஃப்ரெண்டு மேலே நியூக்ளியர் பாம்பு போட்டாங்கன்ட்டு அவங்க அந்த கண்ட்ரி மேலே போடுவாங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் எஃபெக்ட் ஆகும். இதனால் உலகமே அழிய சான்ஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியர் வாருங்கிறது டிட்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கிட்ட நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கோ அவங்களாம் ரெஸ்பான்சிபிளாக இருந்து நியூக்ளியர் பாம்ஸுங்கிறது டிட்டரன்ஸுக்கு மட்டும்தான் என்று நான் நம்புகிறேன். உங்களோட கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நியூக்ளியர் பாம்ஸுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஒரு வேளை நியூக்ளியர் பாம்ஸுங்கிறது உண்மையிலேயே எதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எதுவும் உங்களோட ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நியூக்ளியர் பாம்ஸுங்கிறது ஒரு பெரிய பேலோடு கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சின்ன பேலோடு கெப்பாசிட்டியாக இருந்தாலும் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம்பாக இருந்தாலும் ஒரு ஸ்மால் ஒரு மைன்யூட் நியூக்ளியர் வார்ஹெட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது ஒரு என்விரான்மெண்ட்டையே மொத்தமாக பாதிக்க வச்சு அங்கே ஒரு செடி கொடியெலாம் வளர விடாமல் ஒரு அர்த்துக்குங்கிறது ரொம்ப ஒரு நெகட்டிவ் பாதிப்பாக உருவாக்குது. ஸோ நியூக்ளியர் பாம்ஸை நம்ம தவிர்க்கணுன்ட்டு நான் ஃப்யூச்சர்லேயும் நினைக்கிறேன். ஆனால் கண்ட்ரிஸ் எதுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது ஒரு டிட்டரன்ஸ் தான் டெவலப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியருங்கிறது டிட்டரண்ட்டாக மட்டும் வச்சுக்கிட்டால் நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்.